புனிதமிக்க ஒரு ரமலான் மாதத்தை 30 நாட்கள் நோன்பு நோற்று இன்றைய தினம் இந்தியா தவிர பல்வேறு நாடுகளில், உலகெங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் ரமலான் பெருநாள் தொழுகை சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. மதுரையிலும் சிறப்பாக நடைபெற்ற அந்த சிறப்பு தொழுகையில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். இந்த பெருநாள் தொழுகையின் பெருநாள் தினத்தன்று உலகெங்கும் வாழக்கூடிய அனைத்து மக்களும் சகோதரத்துவமும் அமைதியாகவும் சமூக நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை எல்லோரும் செய்திருக்கிறார்கள். நானும் செய்திருக்கிறேன். வரக்கூடிய நாட்களில் எந்த மதமாச்சரியங்களும் இல்லாமல் மத நல்லிணக்கத்தோடு அனைவரும் வாழக்கூடிய ஒரு சூழலை வல்ல இறைவன் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று துவா செய்திருக்கிறேன். நானே அவ்வளோதானே, அரசியல்லாம் வேணாம்ல சார். இப்போ தேர்தல் நேரங்களில் நடத்தை விதிகள் இருக்குது. இந்த படங்கள் ஒரு சில அரசியல் சார்ந்த படங்கள் வெளிவரும்போது அது தலைமை தேர்தல் ஆணையம் தான் முடிவெடுக்கணும் அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க. அது திரைத்துறைக்கு சரியாக வருமா? அது எப்படி? இல்லை, நீங்கள் தேர்தல் ஆணையம் உச்சபட்ச அதிகாரம் கொண்டது. அது ஒரு முடிவை எடுத்திருக்கும் பொழுது அதுக்கு கட்டுப்பட வேண்டியது அனைவருக்குமான பொறுப்பு இருக்குது. அதில் கூடுதலாக இதுக்கு முன்னாடி வரைக்கும் தேர்தல் ஆணையத்தினால் தேர்தல் நேரத்தில் எந்த படமும் நிறுத்தப்பட்டதாக எனக்கு நினைவில்லை. முதல் முறை தடை செய்யப்பட்டிருக்கிற காரணங்கள், அதுக்கான காரணத்தை தணிக்கைத்துறையும் சொல்லலை, அவங்களும் சொல்லலை. அந்த படத்தில் என்ன தான் பிரச்சனை இருக்குன்னு. விஸ்வரூபம் திரைப்படம் வரும்பொழுது அந்த திரைப்படத்தில் மைனாரிட்டி பீப்புளோட மனசு பாதிக்கப்படுவது போல காட்சிகளும் வசனங்களும் இருந்தது. அவர்களை தீவிரவாதிகள் போல சித்தரிப்பது போல இருந்தது. அதனால் படம் பார்த்தவங்க அந்த எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஜனநாயகத்தில் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அது ஒரு ஹிடன் அஜெண்டாவாகவே தான் இருக்குது. ஏன்னா அது ஒரு ரீமேக் ஃபிலிம், தெலுங்கிலிருந்து மொழிமாற்றம் செய்யப்பட்ட ஒரு படம். அது வேறு மொழியில், தமிழ் மொழியில் மீண்டும் உருவாக்கம் செய்யப்பட்ட படம். அது அந்த படத்தில் அப்படி என்ன காட்சி இருந்தது? வரம்பு மீறிய காட்சிகள் இருக்கா அல்லது வசனங்கள் இருக்கான்றதை ரெண்டு தரப்புமே சொல்லாதது தான் இதில் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒன்று, தணிக்கைத்துறை சொல்லணும் இந்தந்த காட்சிகள் இருக்குது, இதெல்லாம் இதை கட் செய்யணும் அப்படின்னு சொல்லணும். முதல்ல தணிக்கைத்துறை என்பது, நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன், காட்சிகளை கத்தரிப்பதற்கான அதிகாரம் தணிக்கைத்துறைக்கு கிடையாது. அது சென்சார் போர்டு தான், அது சர்டிஃபிகேட் ஆஃப் போர்டு தான். அது ஒரு தகுதி சான்றிதழ் தான் கொடுக்கணும். இது ஏ சர்டிஃபிகேட்டு, இது யூ சர்டிஃபிகேட்டு, இது யூஏ சர்டிஃபிகேட்டு. கத்தரிங்கன்னு சொல்லிவிட்டு அஃபீஷியல் லெட்ரு கொடுக்கவே மாட்டாங்க. அது உங்களுக்கு தான் தெரியுமான்றது தெரில. என்னுடைய திரைப்படங்கள்லாம் போச்சுன்னா இந்தந்த காட்சிகளை நீங்கள் கட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒரு ஒயிட் ஷீட்டில் தான் எழுதி கொடுப்பாங்களே தவிர சென்சார் போர்டோட அஃபீஷியல் லெட்டர்லேருந்து வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிகரெட் குடிக்கிற காட்சிகளுக்கு இங்கே தமிழ் சினிமாவில் சப்டைட்டில் போடணும். ஹிந்தியிலேருந்து வர்ற படங்களுக்கு மது அருந்துகிற காட்சிகளுக்கு எதுவுமே இருக்காது. ஆனால் சென்ட்ரல் போர்டு, பேருக்கு சென்ட்ரல் போர்டு, ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு ரூல் இருக்குது, நார்த் இந்தியாவில், இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ரூல் இருக்குது, நார்த் இந்தியாவில் ஒரு ரூல் இருக்குது. இதையே ஏற்கனவே இங்கே இருக்கிற திரைப்படத்துறை சார்ந்த தயாரிப்பாளர் சங்கம் யாரும் கேட்டாங்களான்னு தெரியாது. அதனால் இது ஒரு சிக்கலானது. இதில் ஒரு அரசியல் நடவடிக்கை இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆண்கள் முன் வரிசையில் சப்ப சரி பண்ணிக்கங்க. பெண்கள் உங்களோட பகுதியில் இருக்கிற அந்த முசல்லா தேர்தல் ஆணையம் சில விதிமுறைகளை கொண்டு வரும்போது அதை நம்ம தவிர்க்க முடியாது. அதான் சார், இப்போ இந்த துரந்தரில் கூட மோடி பதவி ஏற்றது, பணம் அந்த காட்சிகள்லாம் இருக்கு, அதுவுமே வந்திருக்குது. இப்போ நீங்கள் அதில் சொன்னீங்க ஜனநாயகம் என்ன இருக்குன்னே தெரியல, ஆனால் அது இந்த படத்துல இந்த காட்சி இருக்கு. தேர்தல் நேரம் வேற. எப்படி பார்க்க? இல்ல, 2014 இருந்து பாஜக ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால இருந்து பாஜக ஆதரவு திரைப்படங்கள் நிறைய வந்துட்டு தான் இருக்கு. காஷ்மீர் ஃபைல்ஸில் தொடங்கி கேரளா ஸ்டோரி வரைக்கும் இதையெல்லாம் அரசாங்கமே ஊக்குவிக்கிறது, அதிகாரத்தில் இருக்கிறவங்களே ஊக்குவிக்கிறாங்க. ஒருவேளை இந்த படத்தில் இருக்கிற காட்சிகள் ஏதாவது அவர்களுக்கு எதிராக இருந்திருக்கலாம். அது ஒரு சார்பு நிலையில தான் இருக்கு அப்படின்றத மறுக்க முடியாது. கூட்டணி வந்திருந்தா ஒரு இஷ்யூ வந்திருக்காதான் தெரியலையே, அது அவங்க தானே சொல்லணும். அந்த படத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்ல மறுக்கிறது தான் பிரச்சனை.
சார் அடித்தவன் சொல்ல மாட்டான், அடி வாங்கினவன் சொல்லணும்ல, என்னை இதுக்காக தான் அடிக்கிறாங்கன்னு. அவங்களும் சொல்ல மாட்டேன்றாங்கன்னா நம்ம யூகத்திலே பேச முடியாது இல்லையா? அந்த மறைவான அவருடைய உள்ளத்தில் இருந்த நிகழ்வுகளை நம்ம சொல்ல முடியாது, இல்லை மறைவாக என்ன நடந்ததுன்றதை நம்ம விவரிக்க முடியாது. பட் அவர் எடுத்திருக்கிற ஸ்டாண்டு சரியானதானா சரியானதுன்னு நம்ம வரவேற்று தான் ஆகணும். அவங்களுடைய தலைவர்கள், தாவேகா தலைவர்களுடைய நிலைப்பாடுகளில் என்ன நமக்கு பெரிய கேள்விக்குரிய உருவாக்குதுன்னா, நாங்கள் யாரோடையும் பேச்சுவார்த்தை நடத்தலைன்றாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு 90 சீட்டு 2.5 ஆண்டு முதல்வர் பதவின்றாரு. ஸோ முரண் அவங்கக்கிட்ட தான் இருக்குது, நம்மக்கிட்ட இல்லை. சொல்றது நம்பகத்தன்மையாக இருக்கானு எனக்கு கிடைக்கல, நான் மதசார்புக்கு வர்றேன்னு சொல்கிறாரு. அதுக்காக சந்தேகப்பட வேண்டியது இல்லைல்ல. நம்ம அரசியல் களத்தில் இருக்கிறவங்க, மக்களுக்கு நன்மை செய்யணும்னு வர்றவங்கள முதல் பார்வையிலே சந்தேக பார்வை பார்க்க வேணாம், காலப்போக்கில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.